ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யோகி. இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த அன்வான்ட் எஸ்எம்எஸ்ன்னு சொல்லிட்டு வரும். அதாவது தேவையில்லாத இந்த ஓடிபி இல்லை ஆஃபர் அந்த மாதிரி வந்து ஒரு சில அன்வான்ட் மெசேஜ் எல்லாம் வருது. அது எதுலேருந்து வருதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் அதே மாதிரி வந்துகிட்டே இருக்குது. என்னால் அந்த மாதிரி வந்து அன்வான்ட் எஸ்எம்எஸ்லேருந்து என் நம்பரை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த அன்வான்ட் மெசேஜ் வந்து எதுலேருந்து பண்ணுறாங்க ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி அன்வான்ட் மெசேஜஸ்லாம் நிறையா டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. எங்களுக்கு டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர், அதாவது நம்ம சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொபைலுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் ஆப்ஸ் யூஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி எஸ்எம்எஸ் பிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. அதை அந்த மாதிரி எஸ்எம்எஸ் பிளாஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது நம்ம பர்டிகுலர் டார்கெட்டான அந்த மொபைல் நம்பரை வந்து நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம எஸ்எம்எஸ் பிளாஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா வந்து அதை வந்து நம்ம அந்த நம்பருக்கு வந்து கண்டினியூஸாக வந்து எஸ்எம்எஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து அதில் ஒரு ஆப் பார்க்கலாம். அது என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம் பிட் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுதான் அந்த ஆப்பு. ஓகேங்களா? இப்போ இந்த ஆப் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம அந்த எஸ்எம்எஸ் பிளாஸ்ட்ன்றது நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம டேட்டா கனெக்ஷன் இருக்கணும். ஏன்னா வந்து இது வந்து சர்வருக்கு போய்ட்டு அந்த சர்வரில் இருந்து தான் நமக்கு வந்து அந்த நம்பரை டார்கெட் பண்ணி அதுலேருந்து நமக்கு எஸ்எம்எஸ் பிளாஸ்ட் வந்து சென்ட் ஆகுது. ஓகேங்களா? இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே அதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் புதுசாக இது இன்ஸ்டால் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எடுத்த உடனே ஃபோன் மேனேஜர் அலோவ் கேட்கும், கான்டாக்ட்ஸ் எல்லாம் அலோவ் கேட்கும். உங்களுக்கு கான்டாக்ட்ஸு இல்லை உங்கள் ஃபோன் மேனேஜர் அலோவ் பண்ணுற உங்களுக்கு விருப்பம் இல்லைனா கூட பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து அது நம்பர் மட்டும் நீங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் இந்த இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஃபோன் நம்பருக்கு அதான் நம்ம டார்கெட்டு, அந்த ஃபோன் நம்பர் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து டிலே டைம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் நான் அதை எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, நான் ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கவுண்ட்டு, அதாவது எத்தனை எஸ்எம்எஸ் வந்து சென்ட் ஆகணும் டார்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதை ஆனால் சும்மா ஒரு பேசிக்காக ஒரு 2 எஸ்எம்எஸ் கொடுக்குறேன். இந்த 2 எஸ்எம்எஸ் வரைக்கும் அது சென்ட் ஆகும். ஆனால் அது வந்து மேக்ஸிமம் வந்து 150 வரைக்கும் அலோவ் இருக்குது இந்த ஆப்பில். இல்லை ஒரே நம்பர் வந்து 5 டைம்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணலாம். அதுக்கு மேலே பண்ண முடியாது. அதாவது அந்த எஸ்எம்எஸ் பிளாஸ்ட்டு பண்ண முடியாது. இப்போ நான் வந்து டிலே டைம் கொடுத்துருக்காங்க. டிலே டைம் வந்து 2.5 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெக்கமெண்டடு. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சி கூட சூப்பர் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். அதாவது 1.5 செகண்ட்ஸ், அதாவது அடுத்தடுத்த மெசேஜுக்கான கேப். அந்த கேப் வந்து 1.5 செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு மறுபடியும் இன்னொரு மெசேஜ் வந்து அவனுக்கு சென்ட் ஆகும். இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம எந்த அளவுக்கு கவுண்டிங் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து எஸ்எம்எஸ் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து 2 எஸ்எம்எஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு வந்து நம்ம பாம்பே டப் செட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அது வந்து எஸ்எம்எஸ் சென்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போது செஞ்சு காமிக்கிற பாருங்கள் எப்படின்னு. ஒரு 2 எஸ்எம்எஸ் கொடுத்துட்டேன், வெரிஃபை ஆகிட்டு அது சர்வர் கனெக்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து ஆட் வரும். இதுக்கு எதுவும் பண்ண முடியாது நம்மளால். இல்லை உங்களுக்கு அவாய்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா எதாவது ஆட் பிளாக்கரை தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த 2 எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த 2 எஸ்எம்எஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஓகே, இது நான் எப்படி எஸ்எம்எஸ் பிளாஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அது நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிடலாம் சொல்லிட்டு இப்போ சொல்லி தர போகிறேன். இல்லை, அது கீழே பாம்பே டப் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொடெக்ட் லிஸ்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு நேம் கேட்கும். அதாவது அந்த ஃபோன் நம்பரோட ஓனர் நேம் கொடுத்துக்கலாம். இல்லை உங்கள் எந்த இஷ்டம், உங்கள் இஷ்டம், அது எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் நான் ஏபிசிடி கூட கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து யோகினி என் பேர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ யோகினி கொடுத்துட்டு நம்ம ஃபோன் நம்பர் வந்து டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து இந்த ப்ரொடெக்ட் மீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ப்ரொடெக்ட் மீ ஆப்ஷன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ப்ரொடெக்ட் மீ ஆப்ஷன் இருக்குல்ல. இந்த ப்ரொடெக்ட் மீ ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ப்ரொடெக்ட் மீ ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்பர் ப்ரொடெக்ட் வந்துடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆட்ஸ் எல்லாம் வரும். இப்போ வந்து நான் ப்ரொடெக்ட் மீ லிஸ்ட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வெளியே வந்துட்டு மறுபடியும் அந்த ஆப்புக்குள்ளே போகிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே நம்பர் வந்து நான் என்ட்ரு பண்ணுறேன். ஓகேங்களா? சேம் இப்போ அதே நம்பர் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அதே மாதிரி 2 நம்பர் கொடுக்குறேன். ப்ரொடெக்ட் லிஸ்ட் ஃபாஸ்ட்டாக வைக்கிறேன். இப்போ பாம்பே டப் கொடுத்த உடனே என்ன பாருங்கள், நம்பர் பார்த்தீங்களா, யோகி இஸ் ப்ரொடெக்டட். அதாவது இப்போ என் நம்பர் வந்து ப்ரொடெக்ட் லிஸ்ட்டில் சேவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி நான் மட்டும் கிடையாது, யார் என்ன பண்ணாலுமே கூட எனக்கு வந்து அந்த எஸ்எம்எஸ் வராது. ஸோ இந்த ஆப் மூலிமா வந்து வர்ற எந்த ஒரு அன்வான்ட் மெசேஜாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணி வர எந்த ஒரு அன்வான்ட் மெசேஜாக இருந்தாலும் வந்து என் நம்பர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆப்லேருந்து எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. ஓகேங்களா? இதே மாதிரி தான் வந்து நிறைய ஆப்ஸ் இருக்குது.
ஆனால் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இதுதான் ஈஸியாக இருக்கிறதுன்றனால நிறைய பேர் வந்து இந்த ஆப் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த ப்ரொடெக்ட் லிஸ்ட்டில் நம்ம போட்டு வச்சு அப்படின்னாவே போதும், அந்தளவுக்கு நமக்கு எஸ்எம்எஸ் பிளாஸ்ட் வராது. இது வெறும் ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக தான், யாரும் ஒருத்தரும் ரிவெஞ்சுக்காகவோ இல்லை வேறு எதுக்காகவோ யூஸ் பண்ண வேணாம். இது வந்து சும்மா விளையாட்டுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அதுவும் அதிகமாக யூஸ் பண்ண வேணாம். ஓகே, வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை வேறு ஏதாவது கேட்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்பவும் போல் சொன்ன மாதிரி தான், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களோட உரிமை. ஓகே, தேங்க்யூ.